ஹலோ, வெல்கம் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்றைக்கி ஒரு கேஷுவல் vlog தான், பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த vlogல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, அப்புறம் பேபி டைம், குக்கிங், பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் வந்து எப்படி எங்கள் மந்த்லி சேலரி மேனேஜ் பண்ணதும் அதுதான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் ஐடியாவும் கிடைக்கும் எந்த மாதிரி பண்ணலாம்னு. ப்ளஸ் இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது சேவிங் எதுவும் பண்ணுறீங்கன்னா அதுவும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எங்களோட ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் தான் ஷேர் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் சர்வீஸ் ஃபீல்டில் தான் இருக்காங்க. நான் வந்து டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கேன். 4 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் கிராஜுவேஷன் 2022 தான் முடித்தேன். பட் கோவிட் டைமில் இருந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா வந்தது, நல்ல கம்பெனி. ஸோ அதில் ஒர்க் பண்ணணும்னு நான் அப்போவே ஜாயின் பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு அப்புறம் ஆஃபீஸும் போயிருந்தேன். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அகெயின் பண்ணுறேன். நான் ஒரு 4 to 5 கம்பெனிஸ் மாறிட்டேன் இந்த 4+ year எக்ஸ்பீரியன்ஸ்லேயே. பிகாஸ் மும்பையில் ஃபஸ்ட் இருந்தேன். ஸோ அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போனேன். அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் சென்னை வந்துட்டேன். ஸோ இங்கே ஆஃபீஸ் போனேன். அப்புறம் பேபி வந்துட்டு ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டினியூ பண்ணிட்டேன். நான் எப்போ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன் அப்போலேருந்து எனக்கு வந்து மணி சேவிங் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்தியாவில் ஃப்ரெஷர்ஸ் சேலரி எவ்வளோ இருக்குன்னு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்போலேருந்தே நான் ஓகே இதுலேருந்து 80% நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்காது. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவும் அண்ணனும் ஒர்க்கிங்காக இருந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைமில் இல்லை. ஸோ நான் அப்போவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த சேவிங்ஸ் எடுத்துருவேன் நான். அண்ட் நிறைய டைம் வந்து சேவிங்ஸோட டைம் லிமிட்டும் முடிஞ்சிடும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது தான் சும்மா வேஸ்ட்டாக சுற்றுறது அந்த மாதிரி இல்லை. பட் ஏதாவது கோல்டோ இல்லைனா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்குறது தான் நினைப்பேன். ஸோ நான் எப்போலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போலேருந்து சேவிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் எப்போவும் லைஃப் லாங்கும் சேவ் பண்ணுவேன். பிகாஸ் எவ்வளோ க்ரோ ஆனாலும் நம்மளுக்கு சேவிங் தான் எப்போவும் கூட நிற்கும். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி அவங்க இதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணணும் அந்த மாதிரி. அதையெல்லாம் 2 பேர் சேலரியும் நான் தான் என்ன பண்ணணும்னு பார்ப்பேன். ரெண்ட், க்ராசரிஸ், அப்புறம் பேபிக்கு தேவைப்படுற வேக்சின் இல்லைன்னா பேபி எசென்ஷியல்ஸ், அப்புறம் மொபைல் பில்ஸ், அப்புறம் வைஃபை, இது எல்லாம் போக தான் நான் ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாவது எப்போது ஒரு வீக்லியோ 2 வீக்லியோ நாங்கள் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்றது அது பார்ப்போம். மோஸ்ட்லி நான் என்றைக்கும் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் சென்னை வந்ததுலேருந்து ஆர்டர் பண்ணவே இல்லை. யாராவது எங்கள் ஃபேமிலியில் வந்திருந்தால் அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் எப்பவும் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஹோட்டலில் சாப்பிட்றதும் நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறதும் ரேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஹை ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ் நான் பார்ப்பேன். ரொம்ப அப்படி செலவு பண்ணிட மாட்டேன். ஆஃப்டர் பேபி எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆயிரும். பிகாஸ் நம்ம பேபி கேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில திங்ஸ் வேணும். அப்புறம் பேபிக்கு க்ளோத்ஸ் வாங்கணும். அப்புறம் வேக்சினேஷன் இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் சில வேக்சின் இருந்தாலும் எல்லா வேக்சினும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களே சொல்லுவாங்க இந்த வேக்சின் இங்கே ப்ரைவேட்டில் போடுங்க. பட் ப்ரைவேட்டில் பார்த்தா அது எப்படியும் ஒரு 5K கிட்ட இருக்கும். அப்புறம் டைப்பர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்புறம் ஃபுட், அப்புறம் பேபி செக்கப், இது எல்லாத்துக்குமே ஒரு தனி பட்ஜெட் தேவைப்படும். ஸோ நாங்கள் மந்த்லி சேலரி வந்ததும் 2 பேர் சேலரியும் ஆட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ரெண்ட், க்ராசரிஸ் எக்ஸெட்ரா எல்லா எக்ஸ்பென்சஸும் ஒன் சைடாக எழுதிடுவோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டோட்டல் அமௌண்ட் புரிஞ்சிடும். ஓகே இந்த மந்த் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை சேவிங்ஸ்க்கு வைப்போம். மோஸ்ட்லி பர் மந்த் இவ்வளோ சேவ் பண்ணிடணுன்னு கண்டிப்பாக என் மைண்டில் இருக்கும். ஸோ அவ்வளோனா சேவ் பண்ணிடுவேன். அது போக ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது வச்சுருப்பேன், வேறு எதாவது யூஸ் ஆகும்னு. இப்போ நான் சேவ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டு நாட் கீப் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். மீன்ஸ் நீங்கள் என்ன சேவ் பண்ணாலும் எல்லாம் ஒரே இடத்துல சேவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தனித்தனி பிளேஸில் தான் சேவ் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சேவிங் வந்து ஆர்டி, ரொம்ப சேஃப் ரெக்கரிங் டெபாசிட். எந்த பேங்க்லனாலும் போடலாம். நீங்கள் எவ்வளோ டைம் பீரியடுக்கு போடுறீங்களோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அரௌண்ட் 4 to 7% கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். நீங்கள் எவ்வளோ டேஸ் போடுறீங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நீங்கள் ஒரு 1000 போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதே டேட்டில் 1000 அது டெபிட் ஆகும்.
ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே ஜஸ்ட் போய் எனக்கு ஆர்டி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லணும். அவங்க வந்து ஓகே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்க கேட்பாங்க எவ்வளோ டைம் பீரியடுக்கு போடணும்னு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணணும் 1 year இல்லை 3 years 5 years அந்த மாதிரி எவ்வளோ டைமுக்குனாலும் நீங்கள் போடலாம். ஸோ ஒன் டைமாக நீங்கள் கேஷாக கொடுத்துடணும். அடுத்து எவ்ரி மந்த் அதே டேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நீங்கள் 15க்கு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்து எவ்ரி மந்த் 15க்கு உங்கள் பேங்க்லேருந்து அந்த அமௌண்ட் டெபிட் ஆயிரும். உங்களுக்கு பேங்க் போக விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மொபைல்லே அது பண்ணிடலாம். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் 10 minute ப்ராசஸ் தான் இது. அண்ட் ஆர்டி ரொம்ப பெனிஃபிஷியல். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ, இப்போ ஒரு அர்ஜென்ட் அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் ஆர்டி அமௌண்ட்டை அப்படியே விட்ரா பண்ணிடலாம். அது ஒரு குயிக்காகவே உங்கள் பேங்க்கில் ரிட்டர்ன் வந்துடும் எல்லா அமௌண்ட்டும். அந்த டைம் பீரியட்க்கு உள்ளே எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுவும் சேர்த்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 உங்களுக்கு வரப்போகுதுன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்ந்துருக்கோ ஒரு 4% 5% அதுவும் சேர்ந்து ஆட் ஆகி வந்துடும் 10,000லேயே. அதுக்கப்புறமா நம்ம போடுறது வந்து எஸ்ஐபி தான். எஸ்ஐபி வந்து நீங்கள் நல்ல டீட்டெயில்டாக ரீசர்ச் பண்ணணும் எந்த எஸ்ஐபியில் போடலாம்னு. இந்த மாதிரி ரேண்டமாக எந்த எஸ்ஐபினாலும் போடுறது நல்லதில்லை. கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். நான் வந்து 1 yearக்கு மேலே ஒரு ட்ரேடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் எப்போவும் ட்ரேடிங் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு அது சேஃப் தோணாது. பட் சில பேர் இருக்காங்க ட்ரேடிங் பண்ணி நிறைய ஏர்னும் பண்ணியிருக்காங்க. பட் சில பேர் இப்படியும் இருக்காங்க ட்ரேடிங் பண்ணி ஃபுல் லாஸும் ஆயிருக்கு. ஸோ நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன். அதனால் நான் ட்ரேடிங் எப்பவும் பண்ணவே இல்லை. பட் நான் எஸ்ஐபி பண்ணுவேன். எஸ்ஐபியும் கொஞ்சம் ஆர்டி மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500லேருந்து போடுறீங்கன்னா அது எவ்ரி மந்த் 500 டெபிட் ஆயிரும் உங்கள் பேங்க்கில். இது நீங்கள் எங்கெல்லாம் எஸ்ஐபி போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு மை கேம்ஸ் ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் எஸ்ஐபி எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதுவும் பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபி எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணும். அதனால நான் எஸ்ஐபியும் போடுறேன். அப்புறம் வந்து கோல்ட் சிட் ஃபண்ட் தான். இப்போல்லாம் கோல்ட் சிட் ஃபண்ட் போடுறது தான் ரொம்ப பெனிஃபிட். பிகாஸ் வேஸ்டேஜ்லாம் போகாது எந்த ஜுவல்லர்ஸ்லனாலும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி கோல்ட் சிட் ஃபண்ட் போட்டுடலாம். அதில் வேஸ்டேஜும் அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ப்ளஸ் ஒரு சேவிங்ஸும் ஆன மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ணுறதுல லிமிட்டே இல்லை. பட் மினிமம் 500 மந்த்லி சேவ் பண்ணுங்கள் உங்களுக்காக. நம்ம 100% பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் தான் நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது அர்ஜென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப செலவு பண்ண மாட்டோம். அது எங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த மாதிரி வர மாட்டேருக்கு. அப்படி ரொம்பவும் பார்க்காம செலவு பண்ணுறது. பட் நாங்கள் என்ஜாய் பண்ணாமல் இல்லை. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா ட்ரிப் போவோம். அப்புறம் மும்பை போயிடுவோம். அப்புறம் எங்கள் நேட்டிவ் போவோம். இப்போது நல்ல பியூட்டிஃபுல் கெஃபேஸ் போவோம். மூவிஸ், பீச் இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு போவோம். ஸோ நல்லா என்ஜாயும் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற டைம் கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்காம நல்லா செலவு பண்ணுவோம். பட் கண்மூடித்தனமாக என்னன்னாலும் ஆர்டர் பண்ணுறது, என்னன்னாலும் வாங்குறது அந்த மாதிரியும் இருக்க மாட்டோம். எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி விஷயம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். பட் கூடவே சேவிங்ஸும் பண்ணுங்கள். உங்கள் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு மற்றது என்ஜாய் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் லைஃபே போயிடும் என்ஜாய் பண்ணாமல். ஸோ சேவிங்ஸும் பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் என்ஜாய்மெண்ட்டும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் நாங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ரொம்பலாம் ஆன்லைன் ஆப்ஸ்லேருந்து என்னன்னாலும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நான் மீஷோவில் இன்னி வரைக்கும் எதுவுமே ஆர்டர் பண்ணதில்லை. மிந்த்ராவில் எப்போது பர்த்டே அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது ட்ரெஸ் வாங்குவேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஆன்லைன் ஆப்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் பட்ஜெட் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுவும் சேவிங்ஸ் டிப் இருந்தால் என் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். பேபினால நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஈஸியாக இல்லை. பட் கொஞ்சம் பிளானிங், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். நமக்கு கம்மியாக மணி வந்தாலும் நிறைய மணி வந்தாலும் நம்ம ஸ்மூத்தாக போகிறதுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். ப்ளஸ் கிரவுண்டடாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும். If you like this kind of real life vlogs, don't forget to hit that subscribe button and click the bell icon for the notification. இனிமேல் ரொம்ப ஸ்பெஷல் updates and tips will be coming your way. I'll meet you in the next video. Till then, stay safe, keep planning and take care. Bye.